பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். நேற்றைய முன்தினம் சுமூகமாக முடிந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் 28 சட்டமன்ற தொகுதிகள்னு முடிவாகி இந்தியாவுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர், இருக்கிறதுலே காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள் ஒருத்தர், அவரே வீடு தேடி வந்துட்டாரு. அப்படி ஒரு சூழல்ல அப்புறம் வந்து என்னதான் முடிவெடுக்க முடியும்? ஏன்னா 25க்கு மேல ஒரு சீட்டு கிடையாது. இப்போ ஏற்கனவே வாங்கினவங்களாம் சீட்டை கம்மியாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ 21 கட்சிகளுடன் பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. ஜூனியர் விகடன் கட்டுரை, அவங்க வராங்க இவங்க வராங்க என கூறி விஜயையும் இலவு காத்த கிளியாக்கி மக்களுடன் தான் கூட்டணி என பழைய பஞ்சை பேசும் நிலைக்கு தள்ளி இருக்கின்றனர் சுற்றி இருக்கும் அந்த மூவர் குழுவினர். அது பப்பா, விஜய்க்கு எதுவுமே தெரியாது இல்லையா? இந்த மூவர் குழுவினர் தான் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு ஆசை காட்டி கடைசியில டைவர்ஸ் பேப்பர் தான் வந்திருக்குங்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன்னா சேம் பிஞ்சில் வந்து ட்ரெஸ் போட தெரியுது, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. உண்மையில் இந்த இலவு காத்த கிளி என்பது உண்மையானால், இலவு காத்த கிளிங்கிறது என்ன, இலவம் பஞ்சுக்குள்ள இருந்து பழம் பெருசா இருக்கு உள்ள இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கிளி வந்து கடைசியில வெடிச்சு பஞ்சு மட்டும்தான் வரும், அதை திங்க முடியாது அப்படின்னு உணரக்கூடிய இந்த இலவம் பஞ்சுக்கு அணில் வெயிட் பண்ற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கியதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லி கெடா வெட்டி பொங்க வைக்காததான குறை. இவங்க சொல்றபடி அந்த மூவர் குழு தான் இதை சாதித்திருக்குன்னா அவங்களுக்கு தனியா ஒரு ட்ரீட் கூட எடப்பாடி வைக்கலாம். இப்போது எடப்பாடிக்கு 2ஆம் இடம் நிச்சயம் இல்லையா? அவர் பயந்துட்டு இருந்தது அதுதானே. ஆமா, ஒட்டுமொத்த மீடியா லைம் லைட்டையும் அவங்க கொத்திட்டு போறாங்க. கடைசியா 2024 தேர்தலில் நான் 19% 20% வாக்கு வாங்கியிருக்கேன். என்னதான் சர்வேக்கள்ல 12% 10% விஜய்க்கு சொன்னாலும் எக்கு தப்பா எங்கேயாவது எதிரி அதுல வந்து நம்முடைய 2ஆம் இடம்ங்கிறது கூட பறி போயிருமோங்கிற அச்சம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு. இதோட அது வந்து கிளியர், நம்ம ரூட்டு கிளியர், நமக்கு தேவை சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி, செவந்தி இல்லம், அது கெட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் அவரு ஹாப்பியா இருப்பாருன்னு வைங்க. சங்கி ஒரு லாஜிக் கொண்டு வந்து சொல்றானுங்க, காங்கிரஸ் வந்து தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம ஒரு விளையாட்டை விளையாடி விஜய்க்கு விபூதி அடிச்சு விட்டது அப்படின்னு. அவங்க வந்து விஜயையும் டிவிகேவையும் கூட்டணி டீசர்களால் திறம்பட இழுத்து வைத்து கடைசி நிமிடத்தில் தூக்கி எறிந்து விட்டனர். அதே சமயம் ஏடிஎம்கேவுடன் எந்த வாய்ப்பும் ஏற்பட்டு விடாமல் தாவேக அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு வந்து விடாமல் தடுத்தும் விட்டனர். பயங்கரமான மாஸ்டர் பிளான் இது. கடைசியில விஜயை கைவிடுவது மட்டும் இல்ல, அவரை முழுமையா சிக்கவும் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவுடன் விஜய் போவதை தடுத்து காங்கிரஸை வைத்து போக்கு காட்டி தனியாக இயங்க வைத்து வந்த அனைத்து கட்சியும் வேண்டாம் என்று சொல்ல வைத்து டிடிவி, ஓபிஎஸ், பிஎம்கேன்னு எல்லாம் வந்தாங்களாம். காங்கிரஸ் முதல்ல வரட்டுங்கிறதுக்காக அவங்களையெல்லாம் விஜய் தள்ளி வச்சாராம். இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு விஜய்க்கு விபூதி அடித்து அந்த நம்பிக்கையும் அழித்து விஜயை தனித்து விட்டு விட்டார்கள். வலையில் சிக்கி விட்டது எலி அப்படின்னு சங்கிகள். நீ வந்து பாராட்டுறையா இல்லை டிஎம்கேவுக்கும் திமுக தலைவருக்கும் எலிவேஷன் கொடுக்குறியா என்னன்னே புரிய மாட்டேங்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ கையை விட்டுட்டு கிளம்புவாங்கன்னு தெரியாது. திடீர்னு கைதட்டி பெரிய ஆளாக்கி விட்டு இவருக்கு வந்து கூட்டம் குவியுது அப்படி இப்படின்னு ஹைப் ஏற்றி விடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நட்டாத்தில் விட்டுட்டு போய்ட்டுருவாங்க. இதாயம் ஒன்றரில் கெட்ட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ அதான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி செட்டில் ஆகி விட்டது என்றால் இவர்கள் வந்து தனியா மக்களுடன் தான் கூட்டணின்னு இது பண்றாங்க. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான். முதல் தடவை எலெக்ஷனை சந்திக்கிறப்ப யாரும் வரலைங்கிறத வேற மாதிரி சொல்லிக்கலாம். 234 நாங்களே நிக்க போறோம். அதாவது கோட் திரைப்படம் தான் வந்து 971 ஸ்கிரீன்ல வந்து அதிக ஸ்கிரீனிங் செய்யப்பட்ட திரைப்படம்னு கடைசியா ரெக்கார்டு வச்சிருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நாங்க மட்டுமே நிற்கக்கூடிய அதிக சீட்டுகளை கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்கிறது அவங்க பெருமையா சொல்லிட்டு போகலாம். ஆனா அதை சொல்லுவதற்கு கூட வழி ஏற்படுத்தாமல் நேற்று மாலை விஜய் ஒரு சின்னதா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு சொந்த கட்சியோட 41 பேர் செத்தான், சொந்த கட்சிக்காரன் செத்தான். முந்தா நாள் சாக கிடக்கிறான் ஒரு தொண்டை, பைக்ல வந்து விஜய் வண்டிக்கு பின்னாடி உளுந்து இன்னைக்கு கோமாவில் ஐசியூவில் இருப்பதாக அவங்க அப்பா வந்து என் பொண்டாட்டிக்கு இப்போ தான் 12 லட்ச ரூபா செலவு பண்ணேன் கடனை உடனே வாங்கி, இப்போ இவனும் இப்படி கிடக்கிறான், இவனை போகாதன்னு சொன்னேன், பேட்டரி வண்டி தான் வாங்கி கொடுத்துருந்தேன், பேட்டரி வண்டி இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு பைக்கை தூக்கிட்டு 2 பேர் என்கிட்ட சொல்லாமல் காலேஜுக்கும் சொல்லாமல் கட்டடிச்சுட்டு விஜயை பார்க்க போய் இப்படி ஆயிட்டானுங்க. இப்போ எப்படி இந்த பையனை மீட்க போறீங்கன்னு கேட்டா, ஏதாவது கடன் உடனே வாங்கியாவது பொழைக்க வச்சாகணுமே, பையனை அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு கண்ணீரை மறைத்து கொண்டு ஒரு தந்தை பேசுறார். வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல,
இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துலேருந்து போகாதறான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. மார்ச் 4 ஈவினிங் தந்தி டிவியில் அவர் பேசுகிறார். கடைசி வரைக்கும் அழலை. அவங்க ஏதாவது கட்சியிலேருந்து உதவி பண்ணுறாங்களாம்னா 41 பேர் செத்ததுக்கே வந்து பார்க்காதவங்க இதையாங்க வந்து பார்க்க போகிறானுங்க. அதையெல்லாம் நம்பி நான் இல்லைங்க, நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்ட்டு அவர் போயிடுறார். இதற்கு மறுநாள் மாலை திருவான்மியூரில் ஒரு கல்யாணம். ஏஜிஎஸ் குடும்பம், திரைப்பட தயாரிப்பு குடும்பம். அவங்க குடும்பத்து திருமணத்திற்கு விஜயுடைய நடிகை, விஜயோடு உடன் நடிக்கிற திரிஷா 2 பேரும் ஒரே வாகனத்தில் ஒரு இன்னோவா கார்ல ஒரே கலர்ல மேட்சிங்கா பட்டு சேலை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை சகிதம் ஒரு தம்பதி சமேதரா வர மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இதுவும் யாருக்கும் தெரியாது. அது வந்து ரொம்ப எலைட்டு வீட்டு குடும்ப கல்யாணம் இல்லையா. பிஆர்ஓ நிகில் முருகனுடைய வேலை என்பதே இது மாதிரியான முக்கியஸ்தர்களுடைய வீடியோக்களை எடுத்து, அதை அவர் எடுக்க மாட்டார், அந்த வீடியோக்குள்ள அவரே இருக்காரு. அவருடைய டீம் எடுத்து உரிய பாட்டு, விஜயும் த்ரிஷாவும் நடிச்ச அப்படி போடு பாட்டுன்னு நினைக்கிறேன், அதை கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணி அவர் தான் அந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடுகிறார். வெளியிட்டோன்னா நிறைய பேருக்கு புரியல, இது ஏதோ பழைய வீடியோனாலும் எனக்கு என்ன டவுட், இவர் வந்து த்ரிஷாவை இப்படி ஜோடியா கூட்டிட்டு இந்த கல்யாணத்துக்கும் போய் எனக்கு ஞாபகம் இல்லை. இவர் மட்டும் தான் போய் நாயை பிடிச்சி கொஞ்சிட்டு போட்டோ எடுத்து போடுவாங்க. இவர் ஒரு கல்யாணத்துக்கு தனிப்பட்ட முறையில போவாரு வருவாரு, அதோட சரி. த்ரிஷா ஒரு துண்டு கிடந்துச்சு இதுல, அது ஒரு போட்டோ வந்துச்சு. இதுக்கு கோவாக்கு கீர்த்தி கல்யாணத்துக்கு போறப்ப சேர்ந்து போனாங்க, அது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இது எப்ப நடந்ததுன்னு தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேஜை செக் பண்ணாதான் தெரியுது அது நேற்று மாலை தான் நடந்தது. ஓ, கீர்த்தி கல்யாணத்துக்கு சேர்ந்து தான் போனாங்களா? ஏங்க, அதுதான் இதுல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து தனியார் விமானம் லிஸ்ட் வந்துச்சு, அந்த வீடியோவே வந்துச்சு. செக் இன் பண்ணி ஒரு BMW ஏறி ஃபிளைட் வரைக்கும் போற வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்போ இது வந்து எப்ப வந்ததுன்னு பார்த்தா நேத்து சாயந்தரம். நண்பர்களா இருக்கலாம் இல்லையா அவங்க? இருக்கலாம் தான். அந்த மன்மதன் ஒரு படம் இருக்கும், நைட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் வாயை புடுங்கி எதையாவது சொல்லி கடைசியில வந்து இல்ல அப்படி கேக்குறாங்க. கேக்குறேன், என்ன வேணாலும் கேட்பாங்க. நண்பர்களாக இருக்க கூடாதா? நண்பர்கள் ஒரே ட்ரெஸ் போடக்கூடாதா? ஒரே கலர்ல போடக்கூடாதா? உங்களுடைய பார்வையில ஒரே வண்டியில வரக்கூடாதா? வந்த வண்டியிலே போகக்கூடாதா? அதான் சொல்றான் பாருங்க. அவர் தப்பு பண்றவரா இருந்தா இப்படி பப்பரப்பான் பண்ணுவாரா? தனியா கூட்டு போய் என்னடா சொல்ல வரீங்க? தப்பா கூட இல்லைங்க, சுண்டு விரல் கூட படலைங்க. இதுக்கு மேல வந்து சரி, எனக்கு என்னன்னா இந்த எங்க அண்ணன் விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை, அவளுக்கு நிலைமையை நினைச்சு இப்ப அவங்க யாருக்குமே வாய்ப்பு ஒப்பாரி வச்சிருப்பாளுங்க தனியா போறதுக்குள்ள. அதாவது இந்த டைவர்ஸ் விவரம் வெளியான பொழுதே இதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஆனா ஒரு 2 பேர் 3 பேரோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனாலும் சங்கீதாவை வேட்டையாடுவதற்கு, சங்கீதாவை கேரக்டர் அசாசின் பண்ணுவதற்கு, இந்த நேரத்தில் விஜயை தோற்கடிப்பதற்காக, அரசியல் வேட்கையை எல்லாம் அழிப்பதற்காகவே இவர் வந்து இந்த டைம்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னது, அதற்கு இந்த பிஸ்மி போன்ற கோல்டு காயின் மாஃபியாவை இறக்கி விடுறது, தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சியின் விர்ச்சுவல் வக்கர வாரியர்ஸையும் இறக்கி விடுற வேலையை தான் கண்டிச்சமே தவிர, அது அந்த அம்மா புகார் கொடுத்துருக்கு. அந்த புகார் கோர்ட்டுக்கு வந்துருச்சு, கோர்ட்ல பார்த்து தீர்ப்பு சொல்லட்டும். இல்ல அவங்க மியூச்சுவல் கேட்டிருக்காங்க, மியூச்சுவல் தரலைங்க போய் தான் ஒரு நீதிமன்றம். நம்ம பார்த்தது அந்த டாக்குமெண்ட்ல நம்ம பார்த்ததுங்கிறது வந்து ஒரு தரப்புடைய வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் வரட்டும், அதை மற்றதை பார்த்துக்கலாம், அது எப்படி பார்த்தாலும் பர்சனல். ஆனால் இந்த அம்மாவை இழிவுபடுத்துவதற்காக தன்னுடைய கட்சியை பயன்படுத்துவது தப்புங்கிறது மட்டும்தான் நம்ம பேசணும். இப்ப பிஸ்மி போன்ற எச்சைகள், அவரை ஒரு சூப்பர் ஸ்டாரு கனவு கண்ணு, அவரை கட்டிக்கிட்டா இதெல்லாம் இருக்குன்னு தெரியாதா? சினிமா துறைங்கிறது அப்படி இப்படிதாங்க இருக்கும். தூரம் தொலைவுக்கு போறாங்க, குளிர் நாட்டுல இருக்காங்க, கதகதப்பு வேணாமா? இதெல்லாம் சினிமால ரொம்ப இப்படியே தான் பேசியிருக்கான். ஒரு நடிகரை திருமணம் செய்து கொள்ளும் போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய தொடர்புகள்ங்கிறது அப்படிதான் இருக்கும். வெளிநாட்டுக்கு போவாங்க, ஒரு 10 நாள் 20 நாள் ஒரே ஊர்ல ஒரே இடத்துல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், பேசுவாங்க, பழகுவாங்க, அது வேற ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். விஜய் வந்து ஒரு பிரின்ஸ் இல்லையா? இன்னைக்கும் அவர் வந்து அவர் நிழல் படாதான்னு காத்துட்டு இருக்கிற பல பேரை நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அன்னைக்கு எவ்வளோ பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. இங்கே திரையுலகத்தில் வந்து ஒரு நடிகராக இருப்பவருக்கு பல்வேறு தொடர்புகள் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து வருவாங்க.
இதெல்லாம் சினிமால ரொம்ப நார்மலு. கட்டிக்கிட்ட போதே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் பெருசுபடுத்தினா அவர் எப்பேற்பட்ட பத்திரிகை துறையில நார்மல் இல்லையாம்மா? சினிமால தான் சினிமால தான் நார்மல். அவர்கிட்ட கேப்ப, அவர் பத்திரிகையாளர் தானே. அவர் சினிமாவும் இவங்க எல்லாம் எடுத்திருக்கானுங்கல்ல. ஓ ஆமா. ஒரு சீன்ல ஏஆர் ரஹ்மான் வீட்டுல தான் சம்மந்தம் பண்ணாரு. ஏதோ சில்மிசம் பண்ணி அடிச்சு பத்தி விட்டாங்க காசை. அப்புறம் அதுல வாங்கிட்டு அந்த காசை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தை தான் கிண்டல் பண்ணி விட்டா. அப்படி பாலா வருது, பாலாட்ட வாய் விட்டு நீ எடுத்த படத்தையும் பார்த்தேன். அதுல ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருந்தேன், அருமையான கேரக்டர். என்ன கேரக்டர்னா பஸ்ல பெயிண்டிங் பண்றது. பஸ்ல ஏறி நின்னுட்டு நிக்கிற பொம்பளை பிரஸ் போடுற சீன்ல நடிச்சிருப்பாப்ல இந்த ஆளு. இதை வந்து அவரு பாலா அப்ப ஞாபகம் வச்சுட்டு நீ கிகோரின்னா அவர் அகோரி அவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு லைவ்ல அடிச்சு விட்டார். சரி, இப்படியான ஆட்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, பையனை இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். விஜய் பையனை இழிவுபடுத்துறது, கெட்ட வார்த்தையில திட்டான. ஏன்டா கல்லடங்காசு போட்டா எந்த பையனா இருந்தாலும் அவன் திட்டினானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இவன் ஏதோ விஜய் வீட்டுக்குள்ள சோபா கடியில படுத்துட்டு இருந்து இதையெல்லாம் ஒட்டு கேட்ட மாதிரி, அம்மா இவனை விடக்கூடாது, இவன் எப்படி கட்சி நடத்தி முதலமைச்சர் ஆகிறான்னு நம்ம பார்த்துருவோம், இவனை இந்த தேர்தலில் தோக்கடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசுரிக்க முடியாத, யூடியூப்ல சொல்ல முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை வச்சு திட்டுறது வழக்கமா எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி விஜயை திட்டி விட்டாப்லையமா. இந்த வழக்கை முன்னெடுக்கும் சிலரிடம் சஞ்சய் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் விஜய் காதுக்கு வந்துருச்சு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த தேர்தலில் விஜய் வந்து தோக்கணும், தோக்குறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசி சில அவங்க அப்பா குறித்து வந்து ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அது எப்படியும் விஜயினுடைய கவனத்துக்கு போயிடுச்சு. விஜயினுடைய நாலேஜ்க்கு போய் அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. இப்ப விஜய் ஃபேன்ஸ் கிட்ட விஜய் ஒருத்தன் கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான், அவனை போய் கடிச்சு புறாண்டுங்க, விஜய் மகளா இருந்தாலும் போய் கடிச்சு புறாண்டுங்கன்னு அவனுங்களை ஏவி விடுறது. உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா இப்படி ஒரு வேலை பண்ண எவனா இருந்தாலும் திட்டதான் செய்வான். ஒரு மொதல் படத்துல உங்க அப்பா ஒரு ஐட்டத்தை கூட்டு வந்து சப்ளை பண்ண வைப்பாரு. ஆமா, நாளைய தீர்ப்புல எனக்கு எதுனா டவுட்டு, நாளைய தீர்ப்புல ராதாரவி பேர் மேத்தான்னு வச்சிருப்பாங்க. கருப்பு நாயே சேட்டாடா நீ எப்படி பண்ணல கவுண்டம் பண்ணி, அந்த மாதிரி இவங்க அப்ப எப்படி மேத்தாவாக முடியும்? இப்ப அதுல வந்து இன்னைக்கு சஞ்சய் என்ன செய்தாரோ இதே வேலையை தான் விஜயை வச்சு செய்ய வச்சிருப்பாரு எஸ்ஏசி. இது வந்து ஒரு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். அதுல படத்துல வந்து ஸ்ரீவித்யா வந்து அம்மா நடிச்சிருப்பாங்க. அடுத்த படத்துலயே வந்து அந்த அம்மாக்கே சோப்பை போட்டு விட்டுருப்பாப்புல. சரி, நீங்க ஏன் ரொம்ப நுவான்சஸ்க்குள்ள ட்ரைவியாக்குள்ள போனோம்னா மூடாகி வேற பக்கம் போயிடும். நம்ம டாபிக்கு வருவோம். இப்படியான வேலைகள்லாம் செய்து ஜேசன் சஞ்சய் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டிருக்கான், நீங்க எல்லாம் போய் அவனை போய் கடிங்க அப்படின்னு ஏவி விடக்கூடிய வேலைகளை செய்துட்டு வராங்க. அந்த பையன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காப்புல, ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு முன்னாடியே இப்படி வந்து ஒரு அவருக்கு எதிராக ஒரு கும்பல அணிதிரட்டுறாங்க. இவங்க காசுக்கு என்னென்னலாம் பண்றாங்க. ஒண்ணு அந்த பக்கம் இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். அவர் கனவு கண்ணு, அவர் சுண்டுன்னு அவர் ஒரு படத்திலே ஒரு சீனா வச்சிருப்பாங்க, பிரியமானவளின்னு நினைக்கிறான். இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணை கவருவதற்கு அதிகபட்சம் ஒரு ஆண் செலவு பண்ணுவதே 1/2 முழம் மல்லிகைப்பூவும் 1/2 பாக்கெட் அல்வாவும் தான். அதுவும் என்ன மாதிரி பேரழகனுக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை. சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணா போதும், டெய்லி ஒரு பொண்ணோட போக முடியும். யாரு? விஜய். இவர் இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது கவுண்டமணி அன்னபிசியெல்லாம் சொன்னதா ஒண்ணு டாக்கு ஒண்ணு கோலிவுட்ல உலகம், ஓடுற தண்ணியில மூஞ்சியை பார்த்த மாதிரி இருந்துட்டு இவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு. இல்ல இதெல்லாம் நீ சொல்லும் போது எனக்கு வந்து இந்த நாப்கின் இன்பாதான் ஞாபகத்துக்கு வரா. அது ஸ்மைல் பண்றது இவன் தானே அவங்களுடைய ஓஜி இவங்க ஸ்மைல் பண்ணி பிக்கப் பண்றது. அதாவது இவனுங்க பண்ணட்டும். இது மாதிரி ஒரு பக்கம் அந்த பெண் வந்து ஒரு வழக்கு போட்டதுக்கு மேல எதுவுமே செய்யறது இல்ல. இவனுங்க மறுபக்கம் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய நோக்கத்தையும் அந்த பெண்ணுடைய மகனை எந்த குழந்தைங்களுக்காக அதை இது பண்றாங்களோ அந்த குழந்தைங்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலையை தன்னுடைய ஊடக மாஃபியாவை வைத்து விஜய் சாதிக்க முடியும் என்று நம்பினால் அதை செய்யட்டும். அதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கேள்வி, இந்த புகாருக்கு பதிலும் விளக்கமும் சொல்லு. அதுவும் கூட நீ நடிகன்கிறதுனால இல்ல, எத்தனையோ நடிகர்கள் டைவர்ஸ் ஆகுது, அவங்க எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கோர்ட்ல போய் சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை ரட்சிக்க வந்த மீட் பண்ணு சொல்லிட்டு சுத்துற இல்லையா, சிஎம் கனவோட சுத்துற இல்லையா, உன் பேர்ல உன்னால் வந்து உன்னுடைய கள்ள உறவால் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன்னு உன் மனைவி இப்ப வரைக்கும் அபிஷியலா உன்னுடைய மனைவி சொல்றாங்க, புகார் வைத்திருக்காங்க, வழக்கு விவரங்கள் வந்திருக்கு. இந்த வழக்கை நான் சட்டப்படி சந்திப்பேன், அவர் கூறுவதெல்லாம் பொய் அல்லது அது பகுதி உண்மை அல்லது எல்லாமே உண்மை, ஏதாவது ஒன்றை சொல்லி அதை நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன், அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அபிஷியலா ஒரு ஃபார்மலா ஒரு அறிக்கை உண்டுன்னு வந்துச்சா? இடையில ஒரு தடவை தஞ்சாவூர்ல வந்து அரசியல் பேசி வழக்கம் போல திமுகவை சுழிச்சிட்டும் போயிட்டேன்.
எவனுமே உன்னை கேள்வி கேட்கறது இல்ல. உன்னுடைய மொல்லைகளை பற்றி ஊரே பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனா நீ அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேன்னு மிதப்பா தெரியற பத்தியா, அதைத்தான் கேள்வி கேட்கிறோமே தவிர இதுல வேற என்ன யாரு வந்து நிர்பந்தப்படுத்த முடியும்? ஆனா விஜய் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஆமாண்டா அப்படித்தான் செய்வேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதா நேற்றைக்கு இந்த தம்பதி சமேதரா பட்டுடுத்தி வருவதுடைய பின்னணி. காரணம், பொதுவாக பிரபலமாக இருக்கட்டும் சாதாரண மனிதர்களாகட்டும் பயப்படுவது என்பது ஊடகங்களில் இப்படியான விவரங்கள் வெளியே வந்துச்சுன்னா கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய தரப்பு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி நம்மை சுடும், நாம அவமானப்படுவோம்ங்கிற அச்சம்தான். ஆனா விஜய் என்ன நினைக்கிறா அப்படின்னா, தன்னுடைய படைபலம் மீது ஒரு அதீத மிதப்பு இருக்கு. அதாவது என்ன பண்ணிடுவ, இதுவரைக்கும் விஜய் நின்றால் நடந்தால் பல்லு விளக்கினால் குசு விட்டால் எல்லாத்துக்கும் மீடியா வெளிச்சம் கொடுத்த அந்த மீடியா இவர்களுக்கு முழு பலமும் இந்த ஊடகங்கள், அதாவது சாதாரணமா வர்றதுக்கு கூட அந்த கட்சியுடைய அபிஷியல் பாட்டை போடு. வேற எந்த கட்சிக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி இருக்கு, இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக இருக்கு, இதுவரைக்கும் ஆண்ட அதிமுக இருக்கு. இந்த கட்சியுடைய செய்திகள், அதனுடைய தலைவர்கள் வரக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்தந்த கட்சிகள் போற்றி புகழுகின்ற தலைவர்களை புகழ்ந்து பாடுகிற பாட்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? இவனுங்க போட்டானுங்க. இப்படியெல்லாம் போட்டு இவர்களுக்கு ஒத்தூதிய அந்த ஊடகங்களை இந்த டைவர்ஸ் விவகாரத்தை, சங்கீதாவுடைய வழக்கு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பிரசுரித்தார்கள் என்கிற காரணத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சியுடைய இணைய கூலிப்படையும் இறக்கி அது மாதிரியே புது சேனல்களை உருவாக்க வச்சு, பேரடி சேனல்களை உருவாக்க வச்சு அதையே இவனுங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஊடக பிரார்த்தனை நம்ம பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம், அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ஒரு நியூஸை போட்டதும் அந்த நியூஸும் என்னன்னா உண்மை, சங்கீதா கொடுத்த வழக்கில் இருக்கக்கூடிய விவரங்களை பிரசுரித்தார்கள், அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னு கடுப்பாய் அதை அடிச்ச உடனே விஜய்க்கு வந்து அது இன்னும் மிதப்பு வருது. என்ன இவனுங்களால செஞ்சிட முடியும்? சுப்பிரமணி போய் அந்த ஓநாய்களை விடுறது. இவனுங்க இதைத்தான் குற்றச்சாட்டா சொல்றாங்க, கள்ள உறவைத்தான் குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள் என்றால் அப்படியே வந்து நிப்போம். எனக்கு முட்டு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது, அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை ஊடகங்களை எல்லாம் விட மிக பெரியதுன்னு விஜய் நம்புகிறார், அதை செய்து விட்டார். என்ன 41 பேர் செத்ததுக்கு கூட முட்டு கொடுத்தவனுங்க இதுல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆயிட்டானுங்க. அதான் அவனுங்க ஃபேன்ஸுடைய பல்சையே விஜயால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறதா இதுல தெரியக்கூடிய விஷயம். நமக்கும் புரியல, நாமளும் இதை எதிர்பார்க்கலாம். ஆனா 2 நாள் கழிச்சு என்னதான் வச்சுக்கிறது வச்சு இப்பவே 2-3 பேர் சொல்றான், வச்சதும் வச்ச வயசான ஆளா இருக்கு, பூஜா ஹெக்டே இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கௌரதியா வெளியே சொல்றதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சில தரப்பு சொல்லுது. இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருவானுங்கன்னு நீங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் அம்பலமாயிருக்கு. அது என்னன்னா, இந்த டீட்டெயில் எப்படி வெளியானது? ஏன்னா இவனுங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க, இந்த டாக்குமெண்ட் கோர்ட் டாக்குமெண்ட் எப்படி வெளியாகும், இதை வந்து திமுக சதி பண்ணி தான் வெளியே, தனிநபர் 2 பேர்களுடைய சம்பந்தப்பட்ட திமுக தான் வெளியே விட்டுருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. அது எப்படி வந்துச்சுங்கிறது இந்த நேத்து இவங்க 2 பேர் வந்து நின்னதுலயே தெல்ல தெளிவா தெரியும். ஏனென்றால் இந்த டாக்குமெண்ட் வெளியானதால் பலனடைந்திருப்பது என்பது த்ரிஷா தான். நீங்க யோசிச்சு பார்த்தா விஜய் த்ரிஷாவுடனான உறவை வெளியே சொல்லாமலே பப்ளிக்கா அறிவிக்காமலே பல வருடமாக உருட்டி வருகிறார். இதுல விஜய்க்கு ஒரு நஷ்டமுமே கிடையாது. இது இப்படியே காலம் முழுக்க தொடர்ந்தாலும் விஜய்க்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் 50 நெருங்கக்கூடிய த்ரிஷாவுக்கான எதிர்கால பாதுகாப்பு என்பது இந்த உறவை அபிஷியல் ஆக்குவதுல தான் இருக்கு. த்ரிஷாக்கு 50 பேசாம ஏதாவது பேசுறேன்னு பேசிட்டு இருக்காரு. நீ என்னப்பா என்னங்க 42ன்னா 50 ஆக போகுது இல்லைங்க. 2 எலெக்ஷன் வந்தா நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா விஜய் வந்து அதை செய்வதற்கு தயாரில்லை. செய்யலைன்றதுக்காக விஜயை த்ரிஷாவால் மிரட்டவும் முடியாது. மிரட்டுனா போயிடும் அப்படி. அப்போ இத வந்து நாசூக்கா இந்த காரியத்தை சாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்பதான் இப்படி ஒரு டைவர்ஸ் வழக்கு விஜயுடைய மனைவியிடம் இருந்து வருது. இத பப்ளிக் ஆக்கி விட்டா விஜய் கிட்ட தெளிவா சொல்லிட முடியும். அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அதான் சந்திக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலையும் என்னை ஏன் சைட்லயே வச்சிருக்கீங்க, இருட்டிலேயே ஏன் இருக்கணும், வாங்க என்ன வந்து அபிஷியலா மனைவி என்கிற இடத்தை கொடுத்து பொது நிகழ்வுகளுக்கு கல்யாணம் காட்சிக்கு என்னோட ஜோடியா வந்து நில்லு. இப்ப அதுல என்ன தயக்கம்? நேத்து வரைக்கும் இப்படி வந்தா நீங்க ஏன் ஒரே ட்ரெஸ்ல இப்படி வந்து நிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். நீங்க பதில் சொல்ல வேண்டிய விளக்கம் வந்துடும். அதான் உங்க சம்சாரம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருச்சு. இப்ப 2 விஷயம், உங்க சம்சாரத்தை வாய் அடைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஃபினிட் லவ் கண்ணேறு படாததற்கு ஒரு எமோஜி, இதுதான் விஜய்க்கான குறியீடு த்ரிஷா வச்சிருக்கிறது. கண்ணு தான் உன்னால வைக்க முடியும்னு விஜய் மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லுவோம் வான்னு வந்து இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த வேலையை முடிச்சு விட்டாங்க. இதை விஜயால் மறுக்க முடியல. அப்போ இப்ப இதனால் பலனடைஞ்சிருக்கிறது யார்? அந்த டாக்குமெண்ட் வெளியே வந்ததால பலனடைஞ்சிருக்கிறது யாரு? த்ரிஷா. ஏன்னா
விஜயுடைய மனைவிக்கு இந்த வழக்கமா இப்படியான துரோகங்களை செய்யும் போது நீங்க பிரபுதேவா மனைவி காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னாலும் இது கடுப்பு உச்சத்துக்கு போய் என்னை ஏமாத்திட்டேங்கிற வெஞ்சினத்துல பிரஸ்ஸுக்கு வந்து என்னை இப்படி பண்ணி குழந்தையோட கையில நின்றுட்டு பேசுவதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அம்மா வழக்கு போட்டதை தவிர வேறு எதுவுமே செய்யல. இப்ப வரைக்கும் மீடியாவுக்கு வந்து வேறு எந்த தீனி போடக்கூடிய வேலையோ, விஜயுடைய கேரியரை எதிர்காலத்தை கெடுப்பது, இழிவுபடுத்துவது, இன்னும் சொல்ல போனா அந்த த்ரிஷாங்கிற நடிகையுடைய பேரை கூட அந்த அம்மா சொல்லல. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, 2 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைங்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவை. இவங்களை கொண்டு போய் இந்த வயதிற்கு 20 வயதிற்கு மேல லண்டன் மாதிரியான இடத்துல வச்சு அங்கு பதியம் பண்ணி வளர்க்கறதுங்கிறது சிரமம். அதுவும் இல்லாம அந்த பையன் இங்க டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கு. அப்ப அந்த பையன் இங்க இருக்கான்னா அவனுக்கான பாதுகாப்பு, எதிர்காலம், அதற்கு நியாயமாக தன்னுடைய தந்தையிடம் இருந்து வர வேண்டிய விஷயங்களை உறுதி செய்யணும். அதற்கு அபிஷியலா ஒரு டைவர்ஸ் வேணும். அந்த டைவர்ஸோட ஜீவனாம்ச தொகையும் வரணும் அப்படிங்கறத அவங்க நோக்கம். இந்த ஜீவனாம்ச தொகையை பெறுவதற்கு நடந்தது என்ன காரணத்துக்காக பிரிய விரும்புறீங்கிற உண்மை தேவை. இந்த உண்மை இல்லைன்னா அந்த ஜட்ஜு இந்த ஜீவனாம்ச தொகைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த உண்மை இந்த ஜீவனாம்ச தொகைக்காக தேவைப்படுகிறதுங்கிற ஒரு புள்ளியில மட்டும்தான் சங்கீதா இந்த கள்ள உறவையை அவங்க சொல்றாங்க. இப்போ ரகுமானுக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. ஒரு பிரச்சனையும் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நாங்க வந்து பிரியணும், மனமொத்து பிரியறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜிவி பிரகாஷ், சைந்தவி அதுக்கப்புறம் அவங்க விழாக்கள்ல கலந்துக்கிறாங்க, சார்ந்து கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுடைய உறவுல வந்து எந்த சிக்கலுமே இல்லை. இப்போ தொழில் ரீதியான உறவுல எந்த சிக்கலுமே இல்லை. ஆனா இந்த அம்மா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் தன் ஒத்துக்கல. பசங்களுக்கு உரிமைப்பட்ட சொத்தை வாங்குவதற்கு, அவர்களை செட்டில் பண்ணுவதற்கு என்ன வேணுமோ அதை நீதிமன்ற வாயிலாக வாங்கணும்னா நடந்தது என்னன்னு அவங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்த புள்ளியில தான் அதை சொல்றாங்கன்னு வைங்க. அப்போ இவ்வளவு டீசெண்டா அந்த டைவர்ஸ் விஷயத்தையே அணுகக்கூடிய அந்த அம்மா இதை வெளியிட்டு, அவங்க வெளியிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் 4 பேட்டியை கொடுத்து இன்னும் கேவலப்படுத்தி இருக்கலாம். அவங்களுடைய நோக்கமே அது இல்லைங்கிற தெளிவாயிருச்சு. அப்ப இரண்டாவது தரப்பு என்னன்னா விஜய் தரப்பு. விஜய்க்கு வந்து நோட்டீஸ் வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், அதை வந்து இந்த மாதிரி வந்திருக்குன்னு ஷேர் பண்ணிருப்பாரு. அந்த அம்மா வந்து நியூஸ் 7ல ஷேர் பண்ணிருச்சு. ஆனா இது வந்து ஸ்கேம் த ஸ்கேமர்ஸ்ங்கிற விதத்துல இதுல த்ரிஷாவை பாராட்டணும். ஏன்னா விஜய் சினிமா துறை அதிகாரமும் பணமும் மிக்க ஒரு ஆணா, தனக்கு எந்த நட்டமுமே இல்லாமல் கூட பயணிக்கக்கூடிய நெடுநாள் தோழியா இருக்கக்கூடிய ஒரு நடிகை வெளியே சொல்லாத ஒரு துணையாக வைத்துக்கொள்ள பார்த்திருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் த்ரிஷாவும் கடந்த பல வருடங்கள்ல பனையார் செருப்பு என் வீட்டு வாசல்ல தான் இருக்குங்கிற ஹிண்ட்டை திரும்ப வாயிலாக அது கொடுப்பதற்கான நியாயம் இருக்கு. நாளைக்கு தங்கச்சி மாதிரி பழகுனேன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு சண்டை வந்து பிரியும் போது நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நண்பா நண்பீஸ்ன்னு போயிட்டீங்கன்னா அப்போ அதுக்காக தான் இல்ல இது அதற்கும் மேல ஒரு இடம் அப்படிங்கறத அந்த அம்மா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. மனைவி காண்டாகி போட்ட அந்த பாமை வழக்கை தனக்கு சாதகமா பயன்படுத்துவதற்கும் இன்றைக்கு வந்து வாய்ப்பு அமைஞ்சது. அதை சிறப்பா பண்ணிருச்சுன்னு வைங்க. விஜய் ரசிகர்களே முக்காவாசி பேர் வந்து இதுல களி ஊத்திட்டு இருக்காங்க. அண்ணா இதுக்கு மேல முடியலன்னா என் மண்டை சைஸுக்கும் நீ பண்ணி வச்சிருக்க ஓட்ட சைஸுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னா பீச்சிக்கிட்டு அடிக்குது, உற்று. வாரம் ஏதாவது ஒரு 7.5 இழுத்துற ஸ்டாண்ட் வித் விஜய்னு நாங்களும் வந்து நிக்கிறோம். காலேஜ் பள்ளிக்கூடம்னு போக வேணாமா? இது என்ன பொழப்பு? இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் அவங்க இன்னொரு விதத்துல என்னன்னா, நாங்க உங்களை ரோல் மாடலா பாக்குறோம். ஏண்டா ரோல் மாடலா பாக்குறதுக்கு வேற ஆளுமையே கிடையாது. எனக்கு இவனுங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. இவனை எதுக்குடா ரோல் மாடலா பாத்தீங்க? அங்க ஒரு ஆள் கேம்பா குடின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னான். காசு இருந்தா குடி, இல்லாட்டி நான் மூடிட்டு போய் இளநீயும் குடி. குடின்னு சொன்னது ஒரு குத்தமா? இவங்க ஆல்ரெடி அதெல்லாம் நடிக்க வரலன்னு கடுப்பு இருக்காங்க. ஏன்டா நான் சொன்ன சினிமா நடிக்காம கேம்பா வேற குடிக்க சொல்றியான்னு அவரை தூக்கி போட்டு கடிச்சு வச்சாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நீ இப்படி வந்து கல்ல எங்களை முட்டு கொடுக்க வைக்கிறியே, நான் வந்து இனிமேல் 25 வருஷ ஃபேண்டமையே துறக்கிறேன், அப்படியான்னு ஒவ்வொருத்தனும் அழுகையோ மனுஷன் ஆகுறேன் அப்படிங்கிறானுங்க. ஆனா வந்து இவனுங்க இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தா புதிதாக ஒரு கை வந்து செவத்த கை வந்து கழுவுறதுக்கு வருது. அது விஜயை காப்பாத்த வரல, மாமியை காப்பாத்துவோம். இது பீட்டா அந்த மாதிரி ஒரு கேங்னு வைங்களேன். அவங்க வந்து மாமிக்கு ஒத்தாசையை பண்ணுவோம், கொலு குரூப்ல பேசி வச்சுட்டு வர்றது. போல்டு மூவ். இதுக்கு கட்ஸ் வேணும். இதுக்கு எதுக்கு கட்ஸ்? அடுத்த புருஷனை கூட்டிட்டு போறதுக்கு
கட்ஸ் இருக்கு. 41 பேர் செத்து போயிட்டாங்க, போய் பாருடான்னு அங்க போனா என்னை அடிச்சு விட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அங்க அதுக்குதான் கட்ஸ் வேணும். 41 பேர் என்னை பார்க்க வந்து செத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகுது, இன்னும் காயம்பட்டவர்களை பார்ப்பது, அதனால் வரக்கூடிய எந்த பின்விளைவுகளையும் சந்திக்க தயார்னு நீ போயிருந்தீங்கன்னா வைங்க, நீ கட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிசாவை பார்த்து விட்டு வந்தவர், அவருடைய தந்தையை வந்து அடிச்சு பாண்டிச்சேரியில சாக்கடையில போட்டு தூக்கி வீசிட்டு போனாங்க. எல்லாத்தையும் அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் மட்டும்தான் வரட்டாமன்னு கோவா போயிட்டாருன்னு வைங்க, ஆனா அவரும் பல குழிகளை பார்த்து எந்திரிச்சு வந்தவர் தான். இதுக்குதான் கட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அது கட்ஸா இது கட்ஸானே புரிய மாட்டேங்குது. இவர்கள் ஏன் இதை சொல்லுகிறார்கள் என்றால், பாதுகாக்க வேண்டியது விஜய் அல்ல, மீண்டும் வரலாறு ஒரு வாய்ப்பை கையளிச்சிருக்கு. இப்படித்தானே ஜெயலலிதா வந்துச்சு, வரலையா? 40-30 வருஷம் நமக்காக ஆளலையா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை நாம ஏன் விட்டு வைக்கணும்? இப்ப இருந்தே நம்ம வந்து அதை பாதுகாப்போங்கிற இடத்துக்கு இப்படி ஒரு புது கும்பல் நூதனமாக வந்து நார்னியாவுக்காகன்னு வந்து நிக்குதுங்க. நியாயமாக நாம் இதில் வந்து விஜய் மீது வைக்க வேண்டிய விமர்சனம்ங்கிறது எளிமையானது. அந்த அம்மா இதை கோர்ட்ல போட்டு இப்ப வரைக்கும் அமைதியா இருக்காங்க. நடிகை பேரை கூட இழுக்கல. பிள்ளைகளுக்கான உரிய பங்கை பெறுவதற்கு உண்மை சொல்லப்படுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கள்ள உறவுங்கிற விஷயத்தையே டச் பண்ணியிருக்காங்க. டைவர்ஸ் பண்ணாம இப்படி கள்ள உறவை ஷோகேஸ் பண்ணுவது என்பது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறது தான் அந்த அம்மாவுடைய புகாருடைய கோர். நீ பண்ணிட்டு தான் இருக்க, என்ன விலக்கி விட்டுட்ட, நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தையே கிடையாது, நீ வேற வீட்டுல இருக்க, நான் வேற வீட்டுல இருக்கேன், ஆனாலும் கூட நீ உன்னை முன்வைத்து இந்த மாதிரி படங்களை பகிர்வது, நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லாம சொல்லுவது, இந்த நடிகை செய்வது எல்லாம் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும், ஏன்னா அவங்க தானே பதில் சொல்ற இடத்துல இருக்காங்க. 4 பேர் வந்து கேட்பாங்கல்ல, உங்க அப்பா, அந்த ஒரு மீம் கூட சுத்துது, சீமான் ஜேசன் கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி உங்க அப்பா ஒருத்தி வச்சிருக்கான். இந்த மீம் எல்லாம் நம்ம காமெடி, நம்ம வந்து நமக்கெல்லாம் இது விளையாட்டு, அவங்களுக்கு வேதனை இல்லையா? அந்த பசங்க வருத்தப்படுறாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்கிறத அந்த அம்மாவுடைய புகார். இந்த புகாருக்கு நீ எந்த பதிலையுமே சொல்லாம இத பார்த்தா கதற தோணுதுன்னா கதறு வயிறெறிஞ்சே சாவுன்னு அடுத்த 4வது நாள் ஒரு கல்யாண வீட்டு விசேஷத்துக்கு ஜோடி போட்டு நீங்க வர்றீங்கன்னா உங்களுடைய மூளை எவ்வளவு அழுகி போன்னு ஒன்றார். அதுதான் அந்த ரசிகர்களும் கேட்கறாங்க. இப்ப மன்னர் காலத்து மிதப்பு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நான் வர தேவையில்லை, அது 1,00,000 பேர் இருக்கானுங்க, இந்த முட்டா பயலுக்கு அதை பண்ணுவானுங்க அப்படிங்கிற நினைப்புல தான் இதை செஞ்சிருக்காப்புல. இதுல வந்து யாருக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது, த்ரிஷாவுக்கு தான் நினைத்தது சாதிச்சாச்சு. விஜய் என்கிற நபரோடு இத்தனை வருடம் பழக்கத்தில் தோழமையில் இருந்ததுன்னா அதை இத்தனை நாளும் வெறுமனே அது வெறும் பிரின்சிப்பா என்னன்னே தெரியாம பூடகமாக வைத்திருந்த விஜய்க்கு ஒரு ஆப்படிச்சு, இதுதான் இவ்வளவுதான் பாத்துக்குங்க, நாளைக்கு இவன் ஏமாத்திட்டான்னா நான் ஒப்பாரி வைப்பேன், எங்கூட தான் நீங்க நிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தை அவங்க ஏற்படுத்தியாச்சு. அந்த விதத்துல அந்த அம்மாவை பாராட்டணும். விஜய்க்கு இன்னும் வந்து புரியாது என்னன்னா, எதுக்கு திடீர்னு இவனுங்கெல்லாம் ரோசம் வந்த மாதிரி கடிக்கிறானுங்க, வழக்கம் போல வாலாட்டாம உருங்கிறானுங்க அப்படிங்கிறது அது என்னன்னு புரியல. இன்னும் 4 நாள் கழிச்சு இவனுங்களே மாறுவானுங்க. ஆனா இன்னைக்கு கடிச்சதுதான். இதில் பல பேர் வந்து உண்மையிலேயே இதை என்னன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க, இவன் விஜய் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மாவுக்கு நைட்டு போன போட்டேன், ஆமா எங்க அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி புதுசா ஒரு அண்ணி பிடிச்சிருக்காப்லையா, அதை கூட்டிட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அப்பாவும் இப்படிதான் அந்த காலத்துல மேய்ஞ்சிட்டு வருவாரு, நாங்கெல்லாம் கூடலையா பொண்ணு புள்ள பிக்கலையா பொழப்பு தளப்பு நடத்தலையா கேட்டுச்சு, அதனால இதனாலாம் ஒரு ஓட்டு கன்வின்ஸ்ட் அப்படிம்பானுங்க. அவனுங்களே கூட நேற்று நடந்ததற்கு பிறகு என்ன தப்பா இருக்குதுண்ணா. இதுல செங்கோட்டையனுடைய நிலைமை தான் வந்து அவர் ரொம்ப கிளுகிளுன்னு தான், அவர்லாம் ஓஜிங்க. நீலாம் இப்படி வந்து பஞ்சாயத்துக்கு வந்தேன்னா கேட்கறதே சொல்வதெல்லாம் உண்மையுடைய எபிசோடே ஜெயலலிதா தான் நடந்துச்சு. நடத்தினதே செங்கோட்டையன் ஒரு பக்கம் உட்கார வச்சு மீதி 2 பேரை எதிரில் உட்கார வச்சு என்ன அது வீடியோ எடுத்தாங்களா, கொடநாட்டுல இருந்திருக்கு, எடப்பாடி திருடினப்போ அதையும் சேர்த்து தான் திருடிட்டு போயிருக்காரு. காப்பி இருந்தா எடப்பாடிட்ட வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம்.